श्री लक्ष्मी सहस्रम वक्षस्थल अवस्थान स्तबकम श्लोकम 3 नालीक संभव भवादि सुराभिवंध्ये नाना विधाकृतक वाङ्मय मौलिवेद्ये पादोधि पुत्री पदिवक्षसि नित्यहृद्ये भान्तिम् अनन्य शरणो भवतीं प्रपद्ये नालीक संभव भवादि सुराभिवंध्ये नाना विधाकृतक वाङ्मय मौलिवेद्ये पादोधि पुत्री पदिवक्षसि नित्यहृद्ये भान्तिम् अनन्य शरणो भवतीं प्रपद्ये இதுல முதல் வரியில சுராபி வாத்தியே அப்படிங்கிற பாடபேதமும் இருக்கு. தாயே, பெரியோரை வணங்கும் பொழுது நமது கோத்திரம் பிரபரம் முதலியவற்றை சொல்லி அபிவாதனம் செய்வது வழக்கம். லக்ஷ்மி ஜெகன்மாதாவாகையால் நான்முகன், ருத்ரன் முதலானோர் தன்னுடைய தாய்க்கு அபிவாதனம் செய்கின்றனர். நீலமுண்ட மின்னண்ண எம்பெருமானின் திருமார்பில் ஒரு மின்னலைப் போல் தாயார் வாசம் செய்கிறாள். பலவிதமான உபனிஷத்துக்களால் துதிக்கப்படுகிறாள். பார்க்கடலின் புத்திரியான அவள் மின்னலை ஒத்த தன் தேஜஸால் எம்பெருமானின் திருமேனியை விளங்கச் செய்கிறாள். அத்தகைய லக்ஷ்மியை சரணடைகின்றேன். நாலீக சம்பவ பவாதி சுராபிவந்தியே நாலீக சம்பவ பவாதி சுராபிவந்தியே நானா விதாகிருதக வாங்மய மௌலிவேத்யே नाना विधाकृतक वाङ्मय मौलिवेद्ये पातोऽधिपुत्री पदिवक्षसि नित्यहृद्ये पातोऽधिपुत्री पदिवक्षसि नित्यहृद्ये भान्तिम् अनन्य शरणो भवतीं प्रपद्ये भान्तिम् अनन्य शरणो भवतीं प्रपद्ये नालीक संभव भवादि सुराभिवन्द्ये नाना विधाकृतक वाङ्मय मौलिवेद्ये पातोऽधि पुत्री पतिवक्षसि नित्यहृद्ये भान्तिम् अनन्य शरणो भवतीं प्रपद्ये. தாயார் திருவடிகளே சரணம்.